வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம 5th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் மதர் நேச்சர் அப்படிங்கிற சாங் தான் பார்க்க போகிறோம். மதர் நேச்சர். லுக் அட் த ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் மதர் நேச்சர். லுக் அட் த ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் மதர் நேச்சர். இட் கிவ்ஸ் எவ்ரிதிங் டு ஆல் கிரியேச்சர். It gives everything to all creature. There are no strangers under the tree. There are no strangers under the tree. Enjoy the shadows and fruits for free. Enjoy the shadows and fruit for free. There is a home for bird. There is a home for bird. And refreshing place for the herd. And refreshing place for the herd. This virtue is our culture. This virtue is our culture. Follow it in your future. Follow it in your future. Always welcome with smiling face. Always welcome with smiling face. Wins the hearts in life's race. Wins the hearts in life's race. Fortune knocks with its best. Fortune knocks with its best. Those who care for their guest. Those who care for their guest. மதர் நேச்சர். மதர்னா யார் ஸ்டூடெண்ட்? அம்மான்னு சொல்லுவாங்க, அன்னைன்னு சொல்லுவாங்க. நேச்சர்னா இயற்கை. ரெண்டுத்தையும் சேர்த்தா இயற்கை அன்னை. இயற்கை அன்னை. இயற்கைனா காடு, மலை, மரங்கள், கடல், மலைகள், இது எல்லாமே அடங்கினது தான் இயற்கை. அந்த இயற்கை நம்மளுக்கு ஒரு அன்னை மாதிரி இருக்குது, ஒரு தாய் மாதிரி நம்மளை பார்த்துக்குதுன்னு சொல்கிறாங்க. லுக் அட் த ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் மதர் நேச்சர். ஸ்டூடெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டினா என்ன? விருந்தோம்பல்னு சொல்லுவாங்க. யாராவது நம்ம வீடு தேடி வந்தால் அவங்கள நம்ம இன்முகத்தோடு உபசரிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஹாஸ்பிட்டாலிட்டி. வாங்க வாங்க வாங்க, வீட்டில் வந்து உட்காருங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க, காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா, சாப்பிட்டு போங்க. இதை போல் நம்ம இன்முகத்தோடு உபசரிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே யாரோட ஹாஸ்பிட்டாலிட்டி பற்றி பேசுகிறாங்கன்னா மதர் நேச்சர், இயற்கை அன்னையோட ஹாஸ்பிட்டாலிட்டியை பாருங்கன்னு சொல்கிறாங்க. லுக் அட் த ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் மதர் நேச்சர். இயற்கை அன்னையோட விருந்தோம்பலை பாருங்கள். இட் கிவ்ஸ் எவ்ரிதிங் டு ஆல் கிரியேச்சர். ஆல் கிரியேச்சர் அப்படின்னா அனைத்து உயிரினங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினங்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், மான்கள், மீன்கள், ஊர்வன, சிறு சிறு பூச்சிகள், வண்டுகள், இவை எல்லாமே உயிரினங்கள் தான். எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான உணவுலேருந்து, பாதுகாப்பான இருப்பிடத்துலேருந்து, தண்ணியிலேருந்து எல்லாத்தையுமே கொடுக்கறது யார்? நம்ம மதர் நேச்சர் தான். There are no strangers under the tree. ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்ட்ரேஞ்சர்னா அன்னோன் பீப்புள், அந்நியர்கள்னு சொல்லுவாங்க. தேர் ஆர் நோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்டர் த ட்ரீ. அந்த மரத்துக்கு கீழே எந்த அந்நியர்களும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயற்கை அன்னை எந்த உயிரினத்தையும் அந்நியராக ஸ்ட்ரேஞ்சராக பார்க்கறதில்ல. எல்லா கிரியேச்சர்ஸையுமே வெல்கம் பண்ணி ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பலை கொடுக்குது இயற்கை அன்னை. என்ஜாய் த ஷேடோஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃபார் ஃப்ரீ. அந்த ட்ரீக்கு கீழே இருக்கிற எல்லா கிரியேச்சர்ஸுக்கும் ஷேடோஸ், நிழலை கொடுத்து அமைதியாக அவங்கள அமர வைக்குது. அப்புறம் அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ், பழங்களை கூட இலவசமாக சாப்பிட்றதுக்கு கொடுக்குது. There is a home for bird. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பிக்சரை பாருங்களேன். நிறைய பறவைகள் கூடு கட்டி அதில் சந்தோஷமாக வசிக்கிறாங்க. பறவைகளுக்கு மரங்கள் ஒரு வீடாக காட்சியளிக்குது. அண்ட் ரிஃப்ரெஷிங் பிளேஸ் ஃபார் த ஹர்ட். அந்த மரத்துக்கு கீழே ஆடுகள், மாடுகள் இதெல்லாம் மந்தைகளாக வந்து அதனுடைய நிழலில் அமைதியாக உட்காந்து இளைப்பாடுறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கூடவே ஒரு மனிதர் கூட, அந்த ஆடுகளை மேய்த்து வந்தவர் கூட அந்த மரத்தினுடைய நிழலில் படுத்து உறங்குறாரு. மேய்ச்சலுக்கு வந்திருக்கிற கால்நடைகளுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்னஸ், புத்துணர்ச்சி தரக்கூடிய இடமாகவும் இருக்குது இந்த மரம். திஸ் virtue இஸ் அவர் கல்ச்சர். வேர்ச்சுனா ஹை மாரல் பிஹேவியர், நல்லொழுக்கம்னு சொல்லுவாங்க. கல்ச்சர்னா கலாச்சாரம். இந்த நல்லொழுக்கம்தான் நமது கலாச்சாரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா உயிரினங்களுக்கும் பேதம் பார்க்காம எல்லாவற்றையும் கொடுக்கறது இயற்கை எண்ணெய். இதுதான் நம்ம கல்ச்சர்.
நமது இந்திய நாடு கூட எல்லா மதங்களையும் எல்லா மொழிவாரியாக பேசக்கூடிய மனிதர்களையும் இந்திய நாட்டில் ஒற்றுமையாக இருக்க வைக்குது. இது நமது கலாச்சாரம். அதே போல் தான் இயற்கை எண்ணெய் அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையான பாதுகாப்பையும் அவர்கள் சாப்பிட்றது தேவையான உணவையும் வழங்குது இயற்கை எண்ணெய். இது ஒரு நல்லொழுக்கம், நமது கலாச்சாரத்தை வலியுறுத்துகிற நல்லொழுக்கம். ஃபாலோ இட் இன் யுவர் ஃப்யூச்சர். ஃபாலோ இட் இன் யுவர் ஃப்யூச்சர். இதை நம்ம எதிர்காலத்தில் கண்டிப்பாக இந்த நல்லொழுக்கத்தை பின்பற்றணும். ஆல்வேஸ் வெல்கம் வித் ஸ்மைலிங் ஃபேஸ். எப்பொழுதுமே சிரித்த முகத்தினுடையுமே என்ன பண்ணணும், வர்றவங்களை வெல்கம் பண்ணணும். நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள வெல்கம் பண்ணுறது பெருசு இல்லை, சிரிச்சுக்கிட்டே இன்முகத்தோடு வெல்கம் பண்ணாதான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களும் நம்ம வீட்டுக்கு சந்தோஷமாக வந்து நம்ம கூட பேசிட்டு போவாங்க. நீங்கள் உங்கள் முகத்தை சிரிக்காமல் சாதாரணமாக வெல்கம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு திருப்திகரமாகவே இருக்காது. வின்ஸ் த ஹார்ட்ஸ் இன் லைஃப்ஸ் ரேஸ். இந்த வரியில் என்ன சொல்ல வராங்கன்னா, லைஃப்ஸ் ரேஸ், வாழ்க்கைங்கிறது ஒரு பந்தயம். நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கைங்கிற பாதையில் நம்ம அனைவருடைய இதயத்தையும் வெல்லணும். இந்த பந்தயத்தில் எவ்வளவு பணம் சம்பாதிச்சோங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை பேருடைய மனதை சம்பாதிச்சோம், இதயத்தை சம்பாதிச்சோம், எத்தனை பேர் மேலே நம்ம அன்பு வச்சுருக்கோம், மற்றவங்க நம்ம மேலே எவ்வளவு பேர் அன்பு வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வாழ்க்கை பயணத்துடைய வெற்றி. எல்லாருடைய ஹார்ட்ஸையும் உங்களால் வெல்ல முடியும். உங்கள் வீட்டுக்கு வர்றவங்கள இன்முகத்தோடு வரவேற்றாலே அவங்களுடைய மனதை நீங்கள் வென்று விடலாம். அடுத்த லைன் பாருங்கள். ஃபார்ச்சூன் நாக்ஸ் வித் இட்ஸ் பெஸ்ட். ஃபார்ச்சூன்னா லக், இல்லைனா வாய்ப்புகள், இல்லைனா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. நாக்ஸ்னால் தட்டுறது. மற்றவர்களுடைய இதயத்தை, அன்பை வெல்வதற்கான வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகள் ஒருத்தவங்களும் வர்றப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவங்களை வெல்வதற்கான, அவர்களுடைய அன்பை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது. நீங்கள் அதை சரியாக என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கிட்டு அவங்கள நீங்கள் வெல்கம் பண்ணி இன்முகத்தோட எல்லாத்தையும் உபசரிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருவீங்க. அவங்க உங்களுக்காக என்ன வேணாலும் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அன்றைக்கி நம்ம அவங்க வீட்டுக்கு போனோம், எவ்வளோ அழகாக நம்மளை சந்தோஷமாக வரவேற்று என்னென்ன உபசரிப்புகள் செய்தாருங்க. அவங்களுக்கு இக்கட்டான நேரத்தில் நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு நாம் கேட்காம அவங்களே நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தோஸ் ஹூ கேர் ஃபார் தேர் கெஸ்ட். தோஸ் ஹூ கேர் ஃபார் தேர் கெஸ்ட். யார் ஒருத்தவங்க தம் வீட்டுக்கு வர்ற விருந்தாடிகளை அக்கறையோட இன்முகத்தோட வரவேற்று அவங்கள உபசரிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், ஃபார்ச்சூன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடலுடைய சாராம்சம் என்னென்னா, இயற்கை எண்ணெயினுடைய விருந்தோம்பலை பாருங்கள். இயற்கை எண்ணெய் எல்லா உயிரினங்களுக்கும் என்ன கொடுக்குது, பாதுகாப்பான இருப்பிடத்திலேருந்து, உணவுலேருந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை எல்லா உயிரினங்களுக்கும் இலவசமாக கொடுக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா உயிரினங்களுக்கும் எந்த பிரதிபலனையும் பார்க்காம இலவசமாக கொடுக்குது. தங்குறதுக்கு வீடு, கால்நடைகளுக்கு புத்துணர்ச்சிக்கு ஒரு இடம், இப்படின்னு எந்த பாகுபாடு காட்டாமல் இயற்கை எண்ணெய் இன்முகத்தோடு கொடுக்குது. அதே போல் தான் இந்த கலாச்சாரத்தையும் இந்த நல்லொழுக்கத்தையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், பின்பற்றணும்னு சொல்ல வராங்க. விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள இன்முகத்தோடு வரவேற்கணும். அவங்களுக்கு அக்கறையோட கவனிப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்களுடைய இதயத்தை உங்களால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.